பருவநிலை மாற்ற பாதிப்புகளை தடுக்காமல் வளர்ந்த நாடுகள் தங்களுக்கு மரண தண்டனை வழங்குவதாக தீவு நாடுகளின் தலைவர்கள் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கடுமையாக சாடியுள்ளனர். புவி வெப்பமயமாதல் உலகம் எதிர்கொண்டிருக்கும் மிகப்பெரிய சவால். பனிப்பாறைகள் உருகுவது, கடல் நீர்மட்டம் அதிகரிப்பது, பெருவெள்ளம், காட்டுத்தீ, கடும் வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் இனி அடிக்கடி நிகழும் என அண்மையில் ஐநா வெளியிட்ட பருவநிலை மாற்ற பாதிப்பு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மனிதகுலத்திற்கு விடப்படும் சிவப்பு எச்சரிக்கை என்றும் கூறியிருக்கிறது. பருவநிலை மாற்ற பாதிப்புகளின் விளைவுகளை முதலில் எதிர்கொள்ள இருப்பவை தீவு நாடுகள்தாம். உதாரணத்திற்கு மாலத்தீவை எடுத்துக்கொள்ளலாம். உலகின் தாழ்வான தீவு நாடு. இங்குள்ள 80 விழுக்காடு தீவுகள் கடல் மட்டத்தில் இருந்து 1 மீட்டர் உயரத்தில்தான் இருக்கின்றன. கடல் நீர் மட்டம் உயர்வதால் சில ஆண்டுகளில் மாலத்தீவே மூழ்கிவிடும் அபாயம் உள்ளது. கிட்டத்தட்ட 50 தீவு நாடுகளின் நிலைமை இதுதான். எனவே நடப்பு ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் தீவு நாடுகளின் தலைவர்கள் புவி வெப்பமயமாதலை தடுக்க உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். மார்ஷல் தீவுகளின் அதிபர் டேவிட் கபுவா பொதுச்சபை கூட்டத்தில் காணொளி வாயிலாக உரையாற்றிய போது, வளர்ந்த நாடுகள் காலதாமதம் செய்யக்கூடாது, ஏனென்றால் தப்பிச் செல்ல ஓர் உயரமான இடம் கூட எங்களுக்கு இல்லை என கூறினார். வளர்ந்த நாடுகள் தங்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருப்பதாக மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி சாடினார். கயானா நாட்டு அதிபர் இர்ஃபான் அலி, புவி வெப்பமயமாதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் கொரோனா பெருந்தொற்றை விட அதிக உயிர்களை இழப்போம். எனவே வளர்ந்த நாடுகள் வாக்குறுதி அளித்தபடி கரியமில வாயு வெளியேற்றத்தை நிறுத்த வேண்டும் என்றார். சுரினேம் அதிபர் சான் சந்தோகி ஆற்றிய உரையில், வேறொருவர் வெளியிடும் கார்பனுக்காக நாங்கள் எங்கள் உயிர்களை கொடுக்கிறோம், இது அநீதி என கூறியுள்ளார். பலாவ் அதிபர் சுரேஞ்சல் விப்ஸ் ஏற்கனவே நேரம் கடந்துவிட்டது என்பதை இப்போதாவது உணருங்கள் என தெரிவித்துள்ளார். தொழில் புரட்சி பரவலாவதற்கு முன்பிருந்ததை விட பூமியின் வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் ஆலைகளில் இருந்து வெளியேறும் கரியமில வாயு. இதனை உள்வாங்கிக் கொள்ள போதுமளவு காடுகளும் இல்லை. 2018ஆம் ஆண்டு தரவுப்படி உலகிலேயே சீனாதான் ஆண்டுக்கு 11,000 மெகா டன் கரியமில வாயுவை வெளியிடுகிறது. 5,000 மெகா டன் கரியமில வாயு வெளியேற்றத்துடன் அமெரிக்கா இந்த பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளது. சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏற்கனவே உறுதியளித்தபடி கரியமில வாயு வெளியேற்ற அளவை குறைக்கவில்லை. இதுவே புவி வெப்பமயமாதலுக்கு வித்திடுகிறது. இந்நிலையில் தீவு நாடுகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்க ஐநா பொதுச்சபை கூட்டத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக தேவிகா அருண்குமார்.